பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 9. புனிதர் சிலுவையின் தெரசா பெனடிக்டா, கார்மேல் சபை அருட்சகோதரி மற்றும் மறைசாட்சி. பிறப்பு அக்டோபர் 12, 1899, பிரெஸ்லவ், ஜெர்மனி. இறப்பு ஆகஸ்ட் 9, 1942, வயது 50. ஹவுஸ்விட்ஸ், சித்திரவதை முகாம், பொது அரசு, நாஜி ஆக்கிரமிக்கப்பட்ட போலந்து. ஏற்கும் சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. முத்திப்பேறு பட்டம் மே 1, 1987. திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல். கோலன், ஜெர்மனி. புனிதர் பட்டம் அக்டோபர் 11, 1998. திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல். நினைவு திருவிழா ஆகஸ்ட் 9. சித்தரிக்கப்படும் வகை. ஒரு புத்தகம், தீநாக்கு, கார்மேல் பெண் துறவியின் ஆடையில் தாவீதின் மஞ்சள் நிற விண்மீன். பாதுகாவல். ஐரோப்பா, பெற்றோரை இழந்தோர், மனம் மாறிய யூதர்கள், மறைசாட்சியர், உலக இளைஞர் தினம். புனித சிலுவையின் தெரசா பெனடிக்டா ரோமன் கத்தோலிக்க மதத்திற்கு மனம் மாறிய ஒரு ஜெர்மனிய யூத தத்துவலாளர் ஆவார். அவர் தனது 13வது வயதில் யூத மதத்தின் மீது நம்பிக்கையை இழந்திருக்காங்க. அதனால கத்தோலிக்க திருச்சபையின் மீது கொண்ட உறுதியான விசுவாசத்தினாலும் மறை கல்வி பயின்று ஜனவரி 1ஆம் தேதி 1922 அன்று கத்தோலிக்கராக திருமுழுக்கு பெற்றிருக்காங்க. 1934ஆம் ஆண்டு தீவிர கட்டுப்பாடுகளை கொண்ட கார்மேல் சபையில் இணைந்து துறவு வாழ்வினை மேற்கொண்டிருக்காங்க. எடித் ஸ்டைன் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கிபி 1891ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் அப்போதைய ஜெர்மனியின் பிரெஸ்லவ் நகரத்தில் யூத பெற்றோருக்கு 11வது குழந்தையாக பிறந்திருக்காங்க. இந்நகரம் தற்போது போலந்து நாட்டில் வ்ரோக்லோ என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறதாம். யூதர்களின் முக்கிய விழாவான பிரயாசித்த நாள் விழாவின் போது இவர் பிறந்திருக்காங்க. இவருக்கு 2 வயது நடந்தபோது இவரின் தந்தை இறந்திருக்காங்க. எடித் மெய்யியல் படிப்பில் சிறந்து விளங்கியிருக்காங்க. உண்மையை தேடுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்திருக்காங்க. இவர் தனது 14வது வயதில் கடவுள் நம்பிக்கையை கைவிட்டிருக்காங்க. தன்னை ஒரு நாத்திகர் என்றே அறிவித்திருக்காங்க. ஒரு சிறந்த கத்தோலிக்க பேராசிரியரின் விதவை மனைவிக்கு உதவிகள் செய்து வந்திருக்காங்க. இந்த விதவை தனது அத்தனை துன்பங்களிலும் சிலுவையில் அறையுண்ட இயேசுவில் விசுவாசம் கொண்டிருந்தது இவருடைய வாழ்வை மாற்றியிருக்கிறது. ஒரு சமயம் தனது நண்பரின் இல்லம் சென்றிருந்த சமயத்தில் புனிதர் ஆவிலாவின் தெரசாவின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் கிடைத்திருக்கிறது. அதையும் எடுத்து வாசித்திருக்காங்க எடித். இது இவரது அகக்கண்களை திறந்திருக்கிறது. இதன் விளைவாக திருமறை விளக்க நூல் ஒன்றையும் திருப்பலி புத்தகம் ஒன்றையும் வாங்கி வாசித்திருக்காங்க. கத்தோலிக்க நம்பிக்கையினை தழுவி இருக்காங்க. 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1922 அன்று திருமுழுக்கு பெற்றிருக்காங்க. இவர் 1923 முதல் 1931 வரை ஸ்பேயர் என்னும் இடத்தில் உள்ள டொமினிகான் அருட்சகோதரியர் பள்ளியில் கற்பிக்கும் பணியை செய்திருக்காங்க. எடித் கற்பிக்கும் பணியை விட்டுவிட வேண்டுமென நாசி அரசாங்கம் வற்புறுத்தியதாம். திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களுக்கு இவர் எழுதிய கடிதம் ஒன்றில் நாஜி ஆட்சியை கண்டனம் செய்த இவர் கிறிஸ்துவின் பெயரை துஷ்பிரயோகம் செய்வதை நிறுத்துவதற்காக நாஜி ஆட்சியை வெளிப்படையாக
கண்டனம் செய்ய வேண்டிக் கொண்டாராம். இவர் திருத்தந்தைக்கு எழுதிய இந்த நீண்ட கடிதத்திற்கு திருத்தந்தையிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லையாம். கடிதத்தை திருத்தந்தை படித்தாரா என்பதே தெரியாதாம். இருப்பினும் 1937 நாஜி ஆட்சியை கண்டித்து ஜெர்மனி மொழியில் ஒரு சுற்றறிக்கையை திருத்தந்தை வெளியிட்டார். இதனால் இவர் 1933 அக்டோபர் 14 கொலோன் நகரிலுள்ள சமாதானத்தின் அன்னை கார்மேல் துறவற சபையில் சேர்ந்திருக்காங்க. சிலுவையின் தெரசா பெனடிக்டா என்ற ஆன்மீக பெயரை ஏற்றிருக்காங்க. திருச்சிலுவையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட தெரசா என்பது இதன் பொருளாம். அச்சமயத்தில் 1937 ஹிட்லரின் நாஜி படையினர் ஜெர்மனியில் யூதர்களை சித்திரவதை செய்வது தலை தூக்கி இருக்கிறது. ஜெர்மனியில் யூதர்களின் எண்ணிக்கை பெருகி வருவதையும் அவரது வளமான வாழ்வையும் ஹிட்லரால் சகித்து கொள்ள முடியவில்லையாம். இதன் அடையாளமாக முதலில் கொலோன் யூத மத தொழுகை கூடத்தை தீக்கிரையாக்கினாங்களாம் ஹிட்லர். எனவே எடித்தின் பாதுகாப்புக்காகவும் கத்தோலிக்கத்துக்கு மாறியிருந்த எடித்தின் இன்னொரு சகோதரி ரோசாவின் பாதுகாப்பிற்காகவும் இவர்கள் இருவரையும் நெதர்லாந்து நாட்டிலுள்ள எச் என்னும் இடத்திலிருந்த துறவு மடத்திற்கு இவர்களது சபையினர் அனுப்பி வைச்சிருக்காங்க. இறுதியில் நெதர்லாந்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கவில்லையாம். ஹிட்லரின் நாஜி படைகள் 1940 நெதர்லாந்தை ஆக்கிரமித்திருக்காங்க. 2 ஆகஸ்ட் 1942 அன்று தெரசா, ரோசா மற்றும் பல யூதர்கள் கைது செய்யப்பட்டாங்களாம். முதலில் அவர்கள் அமர்ஸ்பூட் மற்றும் வெஸ்டேர்போர்க் ஆகிய சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்காங்க. வெஸ்டேர்போர்க் முகாமில் எடித்தின் விசுவாசம் மற்றும் அமைதியால் ஈர்க்கப்பட்ட டச் அதிகாரி ஒருவர் சகோதரியர் இருவரையும் தப்பிச் செல்ல ஒரு திட்டம் வகுத்து தந்திருக்காங்க. ஆனால் அதனை எடித்து தீர்க்கமாகவும் கடுமையாகவும் அவரது உதவியை மறுத்து விட்டாங்களாம். அதனுடன் இந்த கட்டத்தில் யாரோ ஒருவர் தலையிட்டு அவரது ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளின் தலைவிதியினை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை எடுத்துவிட்டால் அது முற்றிலும் நிர்மூலமான அழிவு ஆகும் என்றாராம். 1942 ஆகஸ்ட் 7 அன்று அதிகாலையில் 987 யூதர்கள் ஆஸ்விட்ஸ் சித்திரவதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்களாம். அம்முகாமில் 1942 ஆகஸ்ட் 9 அன்று புனிதர் சிலுவையின் தெரசா பெனடிக்டாவும் அவரது சகோதரியும் இன்னும் பலரும் நச்சுவாயு அறையில் அடைக்கப்பட்டு இறந்தாங்களாம். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இவரை ஐரோப்பாவின் 6 பாதுகாவலர்களுள் ஒருவராக அறிவித்தாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய புனிதர் சிலுவையின் தெரசா பெனடிக்டாவுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்தபோது எவ்வளவோ சித்திரவதைகளை அனுபவித்த பிறகும் இறை இயேசுவுக்காக இவங்க வாழ்ந்து உயிர் திறந்திருக்காங்க. நாம் எதை செய்தோம் என்ற நினைப்பு நமக்கு வருகிறதல்லவா? பிரியமானவர்களே, நாமும் இறை இயேசுவுக்காக எதையாவது செய்ய முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்.